ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க என்ன வழி? ஜெபித்தால் அந்த பிரச்சனை போயிரும் பிரதர். வேற ஏதாவது உபவாசம் இருந்தால் அந்த பிரச்சனை போயிரும் பிரதர். இல்ல பொருத்தனை இருந்தால் அந்த பிரச்சனை போய்விடும் பிரதர். உண்மைதான். ஆனால் பவுல் இந்த மாதிரி எந்த ஆலோசனையும் கொடுக்கல. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நாம ஜெபிப்போம், உபவாசம் இருக்கலாம். கர்த்தர் அவற்றை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அல்லது அதுல என்ன எதிர்கொள்ள திராணி உள்ளவனாய் மாற்றுகிறார். ஆனா சில பிரச்சனைகளை பாருங்க, நடந்துருச்சுன்னா அதை மாத்த முடியாது. உதாரணமா வில்லியம் கேரியுடைய 2 பெண் பிள்ளைகள் இறந்து போனாங்க. கிரகாம் ஸ்டெயினை கொன்னாங்க, அவருடைய 2 பசங்களையும் கொன்னாங்க. அவ்வளவுதான், அது பிரச்சனை வந்து விட்டது. அதை எப்படி சரி செய்வது? 1 வருஷம் ஆனாலும் அந்த வடு மாறாது, 2 வருஷம் ஆனாலும் மாறாது. அவங்க நமக்கு கண்ணு முன்னாடி வாழ்ந்து இருக்கிறாங்க, என் வீட்டுல உண்டு உறங்கி தூங்கி இருக்கிறாங்க. என்ன செய்யறது? அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாங்களே, இப்ப இல்ல, என்ன செய்யறது? ஒருவேளை ஆண்டவர் அவரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா அது வேற விஷயம். ஆனா நமக்கு தெரியும், எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கர்த்தருக்காக மரிக்கிறார்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. அப்ப என் லைஃப்ல சில விஷயங்கள் எல்லாம், சில பிரச்சனைகள் மாற்றப்பட முடியாததா இருக்கலாம். என்ன செய்யறது? இவர் கொடுக்கிற ஆலோசனையை பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நாம வாசிச்ச வசனம் தான். ஏன்னா 16வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தினால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைங்கிறாரு. ஆனா இதை நாம இன்னைக்கு வாசிச்சோம்னா ரொம்ப சோர்ந்து போயிருவோம். அவர் சொல்லுகிற விளக்கத்தை வாசிச்சா சோர்ந்து போயிருவோம். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமையா இருக்கு. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? மேலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அவர் பாருங்க, 13வது வசனம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். உண்மையிலே இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நாம நினைக்கிற மாதிரி இதுக்கு இன்னைக்கு வித்தியாசமான அர்த்தம் கற்பிக்கிறார்கள். அடுத்த வசனத்துலதான் அவர் சரியான அர்த்தத்தை கற்பிக்கிறார். வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய விசுவாசம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். This is the faith we have. என்னது? நாங்கள் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவை எழுப்பிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவரை எப்படி எழுப்பி கொண்டு வந்து நிப்பாட்டினாரோ அதே மாதிரி எங்களையும் உயிர்த்தெழுப்பி உங்களோடு கூட கொண்டு வந்து என்ன செய்வார்? நிறுத்துவார். பிரான்ஸ்ல சமீபத்துல மாத்திரம் தேவாலயங்கள் எல்லாம், அதுவே என்னன்னு தெரியல, பிடிச்சி எரியுது. எல்லாருக்கும் ஒரு குழப்பம். அது என்ன தேவாலயம்னா திடீர்னு பிரான்ஸ்ல தீ பிடிச்சி எரியுது. சமீபத்துல சில நாட்களுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட மிக பழமை வாய்ந்த தேவாலயம் தீக்கிரையானது. 2 உலகப் போர்களை அது சந்திச்சிருக்கு. அப்ப கூட அதுக்கு எந்த டேமேஜும் வரல. முதலாம் உலகப் போர்லயும் அது தப்பிச்சு நின்றுச்சு. 2வது உலகப் போருக்கும் அது எதுவும் வரல. திடீர்னு பார்த்தா அது எப்படி தீப்பிடிச்சுன்னு தெரியல, தீப்பிடித்து எரிகிறது. எலன் மாஸ்க் ஒரு ட்வீட் போடுறாரு. வாட் இஸ் திஸ்? அர்த்தம் என்னன்னா, அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர். அவர் மறைமுகமாக ஒன்றை நேரடியா சொல்ல முடியாது. கடவுள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவாலயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்காம ஒரு ட்வீட் போட்டுறாரு. ஆனா கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கலாம். ஏன் இறந்தாங்க? கர்த்தருக்காக நிக்கிறீங்க, ஏன் கிரகாம் ஸ்டெயின் இறந்தாரு? ஏன்? அந்த அம்மா ஒரே பதில தான் சொல்ல முடியும். எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ஒரு நாள் உயிர் தெழுப்பப்பட்டு அன்னைக்கு நாங்க நிப்போம். பவுல் சொல்லுகிறார், ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவதில்லைன்னு சொல்லுகிறார். இதை இன்னைக்கு உபதேசிக்க முடியுமா சபை விசுவாசிகள் மத்தியில? யார்ட்டையாவது போய் சொல்லி பாருங்க பார்க்கலாம். ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? யாரோ வீட்டுல ஏதோ ஒரு மரணம் நடந்து விட்டது, அவங்க அழுதுட்டு இருக்கு. ஏன் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் இதை அனுமதிச்சான்னு அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர் உயிரோடு அன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாருன்னா அந்த அளவுக்கு அது மனதை ஆற்றுவதா தெரியவில்லை. ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயமா நமக்கு தெரியல. ஆனா பவுல் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ளுகிறார். மரணமே ஆனாலும் பரவாயில்ல, எப்பயுமே கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்? ஏன்னா நாங்க உயிர் தெழுப்பப்படுவோம். எனக்கு அன்பான இங்க இருக்கிற உங்களுடைய லைஃப்ல மிக கடுமையான உபத்திரவம் வந்தாலும் சரி, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை மீண்டும் கொண்டு வர போகிறார். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. இப்படிங்கிறவங்கள கண்ண மூடி திறக்கிறவங்கள போயிடும். என்னுடைய லைஃப் நான் திரும்பி பாக்குறேன். நேத்து போய் ஏதோ கோழி குண்டு விளையாண்ட மாதிரி இருக்கு, பம்பரம் விளையாண்ட மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாய் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்படியே கண்ண மூடி திறந்த மாதிரி இருக்கு. பைபிள்ல எல்லாருக்கும் அப்படித்தான் வசனம் போட்டிருக்கு. நிழலை போல எங்களுடைய வாழ்நாட்களை என்ன செய்யறோம்? கழித்து போடுகிறோம். ஒரு தபால்காரன் ஓடுகிற ஓட்டத்தை போல இந்த ஓட்டம் என்ன செய்கிறது? காணாமல் போய் விடுகிறது. இந்த காணாமல் போய் விடுகிற
அந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டு நாம வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பதுண்டு. இதற்கு முன்னாடி நான் பரீட்சை எழுதினதற்கு பயந்து ஸ்கூலுக்கு போலாமா வேணாமான்னு யோசித்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது. எப்ப டெஸ்ட் வைப்பாங்க, எப்ப அடிப்பாங்க, அடி வாங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு நாள் அன்னைக்கு நான் வீட்டுல எல்லாம் போய் சொல்லி லீவை போட்டேன். ஏன்னா எக்ஸாம் மேக்ஸ் எனக்கு தெரியும், நல்ல அடி பயங்கரமா விழுங்குன்னு எனக்கு தெரியும். எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு அடுத்த நாள் போனா அன்னைக்கு அவர் டெஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா அவரும் லீவு, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. சில சமயங்கள்ல இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. சமீபத்துல கூட ஒரு மாதமோ 2 மாதமோ நான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற மாதிரியும் மறுநாள் எக்ஸாம்ங்கிற மாதிரியும், ஐயோ எதுவுமே படிக்கலையே அப்படின்னு காலையில எந்திரிச்சு பார்த்தா, ஐயோ அந்த வாழ்நாள்லாம் போயிருச்சா, அப்பா இது கனவா? அப்ப எந்த அளவுக்கு அந்த காலத்துல பயந்துருக்கிறோம் பாருங்க. இன்னுமே உள்ள அடியாழத்துல அந்த பயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறேன், அதெல்லாம் ஈஸியா கடந்து போயாச்சு, காணாம போயிருச்சு. பண விஷயத்துல பயந்த காலங்கள் இருக்கிறது, காணாமல் போயிருச்சு. எப்படியோ கடந்து வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு எவ்வளவு தவிச்சோம். இவ்வுலகத்தினுடைய பாடுகள், இக்காலத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகளே அல்ல. நீங்க இப்ப போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இனி ஒரு வாரங்கள், ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா ஒண்ணுமில்லாம இருக்கும். கடைசியில நாம இதற்காக சோர்ந்து போய் விழுந்து போய் கிடந்தோம்னா அதுதான் நம்மை பாதிக்கும்.